நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய சொற்களாக மாறுகிறது. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்களாக மாறுகிறது அப்படின்றது ஒரு முதல்ல ஒரு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. ஒரு பயங்கர ஒரு 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 பெரிய உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டடம்னு ஒரு கட்டடம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த கட்டடத்தை அதிசயமாக பார்ப்பவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அவங்க பிரபஞ்சம்னு எண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அது அதிசயமா, ஆஹா சூப்பரா இருக்கு, இவ்வளவு சூப்பரா கட்டியிருக்காங்களே அப்படின்னு அதிசயத்தோட பார்ப்பவர்கள் தான் பெரும்பாலான மக்களா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பார்ப்பாங்கன்னா அறிவாக பார்ப்பாங்க. அது என்னன்னா, இதோட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ண முடியுமா, இதோட நம்ம ஏதாவது சிந்திக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அதோட பெரிய பில்டிங்கோ இல்ல அதோட பெரிய ஒரு டெக்னாலஜியும் அவனால கொண்டு வர முடியும். அப்படி நம்ம முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை வந்து முழுமையாகும், நம்ம எண்ணங்களை மதிக்கணும், நம்மளுடைய மனதை வந்து நம்ம மதிக்கணும். அப்ப எண்ணங்களை மதிச்சு அது எந்த மனதில் இருக்கு, மேல் மனதில் நம்ம எண்ணம் இருக்கா, ஆள் மனதில் நம்ம எண்ணம் இருக்கா, இப்படி வந்து நமக்கு தெரியணும். இப்போ ஆள் மனதில் நம்ம எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அந்த எண்ணத்தை நீங்க டியூன் பண்ணணும். அப்படின்னா நீங்க வந்து யூனிவர்ஸோட, அதாவது மேக்ரோ யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆக முடியும். அப்ப அந்த ஆழ்மன எண்ணங்கள் அந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகும்? அது எங்க இருக்கு? நம்ம தொட்டு கனெக்ட் பண்ணலாமா, இல்ல கை கொடுத்து கனெக்ட் பண்ணலாமா அப்படின்லாம் கிடையாது. இது எப்படின்னா, எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா உங்களுடைய மூச்சின் மூலியமாக மட்டுமே உங்களுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தை அடைகிறது.